கர்த்தருடைய நாமம் பெறுவதாக. இந்த நாளில் இந்த வாக்குதத்த ஆராதனை சிந்திக்கும்படியாய் தேவன் தந்த சிலாக்கிற்காய் இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குதத்த வசனம் அதாவது சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துடைய 34ஆம் வசனத்தை நாம் ஒரு வாசிக்க கேட்போம். நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குதத்த வசனம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அலுப்புண்டு போவார்கள். கர்த்தருடைய நாமம் இந்த பகல் வேளையிலே மகிமை பெறுவதாக. இந்த வாக்குதத்த ஆராதனை வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் வாக்குதத்தமாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம் உயர்த்துகிற ஒரு மாதம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம் உயர்த்தும்படியால் நம்மை அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். யாருக்கு முன்பாக என்றால் துன்மார்க்கருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்த இந்த காலை வேளையிலே சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, துன்மார்க்கர் அதை கொண்டு போவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற துன்மார்க்கர் மத்தியிலும் சன்மார்க்கர்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், உயர்வான இடங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், உயர்வான மேன்மைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பகல் கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த 14 மேன்மையை கொடுக்க, உயர்வை கொடுக்க அதிகாரம் உள்ள சர்வ வல்ல தெய்வன் உங்களோடு கூட இந்த காலையில் பேசிக் கொண்டிருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கருமையான தேவனுடைய ஜனமே, உயர்வு இல்லாதபடிக்கு நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, சத்துருக்கள் எல்லாம் உயர்வை தடை பண்ணிவிட்டார்களோ, அந்த காலத்தினுடைய கிரியைகள் உன்னுடைய உயர்வை தடை பண்ணிவிட்டதோ, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இந்த மே மாதத்திலே முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு பலத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மே மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கிறார். மனிதனால் உயர்த்த முடியாது, சூழ்நிலைகள் நம்மை உயர்த்த முடியாது. வாழ்க்கையிலே நாம் உயர்வடைய வேறு எந்த வழிகளும் இல்லாத போது இயேசு நம்மை பார்த்து, தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், I will raise up you, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. அல்லேலூயா. யாரும் நம்மை பார்த்து நம்முடைய மேலான இடத்துல கொண்டு போய் வைப்பேன் என்று சொல்லாத போது, எந்த மனுஷன் நமக்கு வாக்கு பண்ணாத போது, தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றவர்களாக இருக்கலாம், யாரும் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாத இருக்கையில், உன்னோடு உடன்படிக்கை பண்ணாத இருக்கையில், இந்த பகல் கூட்டத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது என்னவென்றால், நான் உன்னை உயர்த்துவேன். யாரும் பண்ணாத ஒரு உடன்படிக்கை, யாரும் பண்ணாத ஒரு உடன்படிக்கை, யாரும் பண்ண முடியாத ஒரு உடன்படிக்கை. என கால வேளையிலே கேட்டுக் கொண்டிருக்கிற கடமையான தேவனுடைய பிள்ளையை உன்னோடு கூட கர்த்தர் பண்ணுகிறார். உயர்வுகள் உறவில்லை என்று சொல்லி ஓடி கலங்கி நிற்கிறாயோ, இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இயேசு உன்னோடு கூட பகல் வேலை உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை உயர்த்துவேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 2 காரியத்தை மாத்திரம் கிடைக்கிற சுருக்கமான நேரத்தில் நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். அதே வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக வாசிப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து. முதலாவதாக வேத வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து. ஒரு மனிதனுடைய உயர்வு எங்கே இருக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்காக காத்திருப்பதில்லை இல்லை. ஒரு மனிதனுடைய உயர்வு எதில் இருக்கிறது என்றால், பணத்துக்காய் காத்திருப்பதில் இல்லை. ஒரு மனிதனுடைய உயர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு பட்டாந்து சடங்காச்சாரத்தை பின்பற்றுகிறதுனால் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திரு. எனக்கு இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யாருக்கு காத்திருக்க வேண்டும் என்றால், நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். வேதவசனம் அதுதான் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திரு.
வேதம் சொல்கிறது ஹபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கும், தாமதித்தாலும் நிறைவேறாமல் போகாது, அது நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் உயர்வுக்காக இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பாயானால் கர்த்தர் நிச்சயமாக உயர்வை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் அநேக சூழ்நிலைகளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தை மறந்து விடுகிறோம், நாம் கர்த்தரை மறந்து விடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பகல் கூட்டத்தில் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யார் யாரிடத்திலோ போய் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏதேதோ இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக வருகிறது. தேவ சமூகத்தில் காத்திரு, தேவனிடத்தில் காத்திரு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் உயர்வு யாருடைய கருத்தில் இருக்கிறது? நீ நம்பி பிரயாணிக்கிற மனுஷனுடைய கருத்தில் இருக்கிறதோ? நீ நம்பி பிரயாசப்படுகிற பணத்தில் இடத்தில் இருக்கிறதோ? நம்பி பிரயாசப்பட்டு ஜீவிக்கிற மனிதர்களுடைய சூழ்நிலையில் இருக்கிறதோ? பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதோ? பெற்றோரிடத்தில் இருக்கிறதோ? யாரிடத்தில் அவனுடைய உயர்வு இல்லை. ஒரே ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் உயர்வு இருக்கிறது. அவரால் சர்வ வல்லமையுள்ள தேவன். கடமையான தேவனுடைய பிள்ளையை அவருக்கு நீ காத்திரு, அவருக்கு நீ காத்திரு. இந்த காலை வேளையில் நீ இந்த மாதத்திலே ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். 5ஆம் மாதத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். நம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போதுதான் நம் ஜீவியங்கள் மாறும். ஆண்டவருக்கு காத்திருக்கும் போதுதான் நமக்கு ஒரு உயர்வு வரும். நாம் ஆண்டவருக்கு காத்தில்லாமல் போனதுனாலதான் நாம் பிரயாசப்படுகிறோம், பல நேரத்தில் தோற்றம் போகிறோம். நாமவே பிரயாசப்படுகிறோம், நாமவே காரியத்தை நடப்பிக்கிறோம். அதனால நாம் உயர்வடையாதபடிக்கு பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே தோல்வியை கண்டு கண்ணீரின் பாதையை நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். The book of Isaiah 64 verses 3 and 4. நாங்கள் எதிர்பார்க்கிற பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். ஒரு சந்ததி பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, தேவனே, உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்கிறவை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியார் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. காத்திருக்கிற பிள்ளைகளுடைய உயர்வை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தம்முடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லுகிறார். அவர்களுக்கு கர்த்தர் செய்கிறதை கண்கள் கண்டதில்லை, செவிகள் கேட்டதில்லை, ஒரு காலமும் அதை போல நன்மைகளை அவர்கள் பார்த்ததில்லை. கடமையான தேவனுடைய பிள்ளையே, மனிதன் உயர்த்துகிறவனமாய் தேவன் உயர்த்துகிறவன் அல்ல. உன்னை அறியாத ஒரு பாதையை நடத்துவார். கடமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் உன் கண் காணாமல், செவிகள் கேட்காமல், இதுவரைக்கும் ஒரு காலமே கண்டிராத பலத்த அற்புதங்களை கர்த்தர் காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையை செய்ய சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவன் ஹல்லேலூயா. கடமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் அந்த காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் யாருமே பார்க்காத, யாருமே கண்டிராத, யாருமே நடந்திடாத பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? மோசே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்கள் எங்களை என்னை நோக்கி மன்றாடுகிறார்கள், ஜனங்களை நோக்கி மன்றாடுகிறார்கள். எகிப்திலே அவருக்கு உபத்திரவம், எகிப்திலே அவருக்கு கண்ணீர், எகிப்திலே அவருக்கு வேதனை. என் ஜனங்களுடைய கூக்குரல் என்னிடத்தில் எட்டினது. பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் ஆலோசனை நிமித்தமாய் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்க முடியவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். கூப்பிடுற சத்தமா என் காதலை கட்டிச்சியா அப்படின்னு சொல்றாரு.
அவர் கேட்டபோது அவர் எப்படி ஜனங்களை நடத்துகிறார் என்று சொன்னார். கர்த்தருக்கு காத்திருந்த தேவனுடைய பிள்ளைகளை 14 அநேக அற்புதத்தின் வழியிலே கர்த்தர் நடத்தினார். தடையாக இருந்த செங்கடலை பிளந்தார், தடையாக இருந்த யோர்தானை பிளந்தார், 10 வாதைகளை அழித்து போட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராத, ஒருவரும் ஒரு நாளும் நடந்திடாத, ஒருவரும் ஒரு காலம் பிரவேசித்திராத அந்த பாதையிலே ஆண்டவர் நடத்தினார். கடமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தி, இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குறைவில்லாமல் கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருப்போமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தின் வழியாய் நாம் பரம காணாமை சொன்னோம். கண்ணீரின் வழியாய் அல்ல, துக்கத்தின் வழியாய் அல்ல, புலம்பலின் வழியாய் அல்ல, ஒருவரும் பார்த்திராத அற்புதங்களை இன்றைக்கு இந்த காலை வேளையில வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அறியாத வழியிலே நம்மை நடத்துகிறது. காத்திருந்தா போதும், உன்னை அறியாத வழி நடத்துவாரு. பார்வோனுக்கு தெரியல இங்க வழி இல்லைன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சு செங்கடல் பிளந்திருக்கு, எல்லாரும் பிரயாணமாய் போய்விட்டு அவனே வேதம் சொல்லுகிறது, சத்ருவுக்கு வாசல் அடைக்கப்பட்டது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலைகள் எல்லாம் உயர்த்தும். காத்திருக்கிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை என கடமையான தேவர்களே. எகிப்து தேசம் முழுவதுமாய் வாதை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வாதையும் அடைந்தவில்லை. சொல்கிறது, இஸ்ரவேல் யோசேப்பும் யோசுவாவும் காலேபினுடைய 14 நடத்துதலிலே அவர்கள் கானானுக்குள் போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல கவனித்து பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் வித்தியாசமான அதிசயமான வழியிலே கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிற அவசரத்தை தொடர்ந்து வாசிங்கள். 37 34 அவருடைய வழியை இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழியை என்ன பண்ணுமா? கை கொள்ள. முதல் காத்திருக்க வேண்டும், இரண்டாவது வழியை என்ன பண்ணுங்க? கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழியை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், கர்த்தருடைய வழிகள் அதிசயமானவைகள். கர்த்தருடைய வழிகளை நாம் கண்ணிக்க முடியாது. கர்த்தருடைய வழிகள் மிக நிச்சயமானவைகள். அந்த வழியிலே நீ நடக்க, அந்த வழியை நீ கை கொள்ள வேண்டும். கருமையான தேவனுடைய பிள்ளையை, கருமையான இந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கிற நீங்க ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வழியை கை கொள்ள வேண்டும். நாம் யாருடைய வழியோ கை கொண்டிருக்கிறோம், யாரையாரோ சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அவருடைய வழியை நீ கைக்கொள், அவருடைய வழியை நீ கைக்கொள். அவர் ஏதோ துன்மார்க்கத்தின் வழியிலே நடத்திவிட்டு போகிற தேவன் அல்ல. அவர் நிச்சயமான வழிகளிலே நடத்தும்படியார் எக்காலவேளை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். 37 சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வசனம் கேட்போம். சங்கீதம் 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்களை பொறாமை கொள்ளாதே. 3ஆம் வசனம் 3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியது சத்தியத்தை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தருடைய வழி என்ன? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். கடமையான தேவனுடைய பிள்ளை மே மாதத்திலே நீ நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பி நீ நன்மை செய், சத்தியத்தை நம்பனை மேண்டுகொள். கடமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தரை நம்பி நீ நன்மை செய்யும் போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சுற்றியுள்ளவன் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடமையான தேவனுடைய பிள்ளையை
கர்த்தருடைய வழிகளிலே கை கொள்ள வேண்டும். இயேசு 40 நாட்கள் மலையின் மேல் காத்து கொண்டிருந்தார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை பெறும்படியால் 40 நாட்கள் அவர் காத்து கொண்டிருந்தார். இந்த காலை கூட்டத்திலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே வந்திருக்கிற சபைக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வழிகளை நாம் கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழி நன்மை செய்கிற வழி. கர்த்தருடைய வழி என்னவென்றால் காரியத்தை நடப்பிக்கிற வழி. கர்த்தருடைய வழியை காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படி சொல்கிறது, அன்னாள் கர்த்தருக்கு காத்திருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்னாள் கர்த்தருக்கு காத்திருந்தார். பெரியார் அவளை ரொம்ப ஏளனமாய் எண்ணினார், அற்பமாய் பேசினார், வெண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, யோசித்து பாருங்கள், நிந்தனையும் அவமானம் அவர்கள் சென்று கொண்டது. ஆனாலும் கர்த்தருடைய வழியை விட்டு அவர் விலகவில்லை, துன்மார்க்கமான பாதையில் போகவில்லை, அந்நிய மனுஷனோடு ஐக்கியம் வைக்கவில்லை, வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் ஐக்கியம் வைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அவர் தெய்வத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவர் தேவ சமூகத்திலே வந்து இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. சூழ்நிலைகள் மாறும்போது, நிலைமைகள் மாறும்போது, வாழ்க்கை துணையாய் மாறும்போது அந்நிய காரியங்களை நாடி அல்ல, சூழ்நிலைகளை மாறும்போது நமக்கு தெரியாத காரியங்களை, தெரியாத மனுஷர்களை நாடி அல்ல. நல்லா யோசித்து பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது, அவர் தேவாலயத்தை நாடி வந்தார். அற்புதம் நடக்கிறதா, அதிசயம் நடக்கிறதா, விடுதலை உண்டாகிறதா, மாற்றம் வரலதா, ஆனால் கர்த்தருடைய வழியை கை கொள்வதிலே அவர் தீவிரமாக இருந்ததினாலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இனி துக்கமுகமாய் இருந்தது இல்லை, அவர் சந்தோஷமா அவர் களிப்போடு வாசிக்கலாம். வசனத்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Book of Samuel chapter 2 verse 1. இருதய கர்த்தருக்குள் களி கூர்ந்தது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்தது. பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் அடிமைதனத்தில் இருந்த அண்ணால், இதுவரைக்கும் துன்பத்தில் இருந்த அண்ணால், வெண்ணினால் அவளை 14 நாளுக்கு நாள் நெட்டம் துன்பப்படுத்திக் கொண்டிருந்த அண்ணால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பின்னவர் சொல்லுகிறார், என் கொம்பு உயர்ந்து. கர்த்தருடைய வழியை பின்பற்றினா வெண்ணினால் அல்ல, யாரா இருந்தாலும் அவைகளுடைய கண்களுக்கு முன்பாய் ஒரு தாயை கர்த்தர் உயர பண்ண இந்த பகல் கூட்டத்தில் வல்லவராக இருக்கிறார். கருமையான சபையை, கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குதத்த ஆராதனையில் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையானாலும், எந்த நிலைமையானாலும் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளை விட்டு ஒரு நாள் ஒரு காலமும் நீங்களும் நானும் விலகி போகக்கூடாது. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டால் மாத்திரம்தான் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்வு வரும். சத்துருக்களுக்கு முன்பாக உயர்வு வரலனா, நான் தேவாலயத்தை தேடி போனோம்ல, அங்க தேவாலயத்துக்குள்ள இருக்கிற ஏழை என்னை அவர் ஏளனமா தான் பேசுவாரு. ஆனால் அந்த ஏழைக்கு நான் ரிப்ளை திரும்பவும் ஏளனமா பேசாம அந்த ஏழைக்கு எடுத்து புரியலப்போ எடுத்து சொல்லி பாருங்க, நிலைமைகள் எல்லாம் எதிராக இருக்கும். அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் முடிஞ்ச பின்பு தான் வேதம் சொல்லுது, அவருடைய கொம்பை அவர் உயர்த்தினார். பிரச்சனைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், நான் கொம்பு உயர வேண்டுமே, ஆனால் கர்த்தருடைய வழிகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் படி சொல்லுகிறது, தாவீதை நெருக்கி சத்ருவாய் இருக்கிற சவுல் நாளுக்கு நாள் தாவீதை துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் தாவீதை கொள்ளும்படியாக அவன் வகை தேடிக் கொண்டிருந்தான். வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், அபிஷேகம் பண்ண மனுஷனுக்கு விரோதமாய் கொம்பை உயர்த்துவது எப்படி என்று சொல்லி தாவீது சொன்ன மாத்திரத்திலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள் மேலே ஒரு பெரிய வெற்றி.
ஒன்றுமில்லாதவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், நெசராய் எண்ணப்பட்டவன், தகப்பனால் மதிக்கப்படாதவன், குடும்பத்தினால் மதிக்கப்படாதவன், ஆடுகள் மேய்க்கிற வேலையில்தான் அவனுக்கு பிரதானமான வேலையாய் கொடுத்தார்கள். ஆனால் தெய்வம் அவனை மறக்கவில்லை. தேவன் அவன் செய்கிறதான பிரயாசத்தை மறக்கவில்லை. அவன் தேவனுடைய வழிகளை கை கொள்வதை தேவன் என்ன பண்ணவே இல்லை, மறக்கவே இல்லை. வேத வசனம் சொல்லுது, இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, கோலியாத்தை கொன்று அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். வேத சொல்லுது பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, கோலியாத்தை கொன்று அவன் லாபமாயிட்டான். ஆண்டவர் அவனை கோலியாத் அழிக்கப்பட்டான், சத்துரு அழிக்கப்பட்டான், தாவீது உயர்த்தப்பட்டான். என் கருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையானாலும் நீ தெய்வத்தை விட்டு விலகி போகக்கூடாது. எந்த நிலைமையானாலும் தெய்வத்தை மறந்து விடக்கூடாது. தெய்வம் தான் கோலியாத்தை முறிக்க முடியும். தெய்வம் தான் கோலியாத்துடைய தலையை எடுக்க உனக்கு பலனை கொடுக்க முடியும். தெய்வம் தான் உயர்த்த முடியும். எந்த மனுஷனும் அல்ல, எந்த சூழ்நிலையும் அல்ல, எந்த காரியமும் எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது. இந்த பகல் கூட்டத்துல வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற வாக்குத்தாரால வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நீ கர்த்தருடைய வழியை கை கொண்டா கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்த தாவீது காத்து கொண்டிருந்தான். அடிமைக்கு நிறைய அறிய செய்வா. இங்க பத்திராந்த என் அண்ணன் தம்பிக்கு போய் நெற்றில ஹெல்ப்பரா இருந்தா கூட எனக்கு நல்ல காசு கிடைக்குமே. இல்ல, ஆடு மேய்க்கிற தொழில் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஆடுகள் மத்தியில உண்மையா இருப்பேன். சிங்கம் முச்சிட்டு போனால் வாயிலிருந்து புடிக்கிட்டு வருவேன். கரடி முத்தி போனால் வாயிலிருந்து புடிக்கிட்டு வருவேன். நான் என்னுடைய வேலையில அசதியா இருக்க மாட்டேன். வேலையில் அத்தியாசதியா இருக்க மாட்டேன். வேலையில உண்மை உள்ளவனாக இருந்தால் சத்துருவை அவன் கையில் ஒப்பு கொடுத்து அவன் தலையை உயர்த்தினார். நீங்கள் சொல்லுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி எல்லாரும் மார்பளித்தார்கள். பகல் கூட்டத்துல உன்னை உயர்த்த வேண்டுமே. ஆனால் நீ வழிகளை கேட்கவில்லை. கடைசியாக வசனம் சொல்லுகிறது, யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, யோசுவாவினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அவன் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறான், அந்த மிகவும் பயந்தவனாய் 14 அவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது மிகவும் பயந்தவனாய் இருக்கிறான். என்ன செய்வது? அப்பப்ப சொல்றான், நான் விலகுவதில்லை, அவனை கைவிடுவதில்லை, நமோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். காலங்கள் மாறுகிறது, நேரங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் யோசுவாவினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி சொல்லுது, மோசே செய்ய முடியாததை கர்த்தர் யோசுவாவை கொண்டு சென்றார். மோசே சூரியனை நிறுத்தவில்லை, ஆனால் பாதைகள் பின்னிட்டு போக முடியாது. யோசுவா சூரியனை நிறுத்தினார். இன்னைக்கு இந்த பகல் கூட்டத்தில் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளையே, எவரை கொண்டு செய்யாத பல காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய சுத்தமாக. யாரை நீ கர்த்தருடைய வழியை மாத்திரம் கை கொள்வாயானால், நீ கர்த்தருடைய பாதைகளை மாத்திரம் நடப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நீ ஸ்ட்ரைட்டா பிரயாணிப்பாயானால், இந்த பகல் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு யாரை கொண்டும் செய்யாத பலத்த அற்புதங்களை உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். உன்னை உயர்த்தபடியா உன்னை கொண்டு பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்ய இந்த காலை கூட்டத்தில் வல்லவராக இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டுக்குள்ள ஒரு உயர்வு, தேசத்துல ஒரு உயர்வு, ஊழியத்தின் மத்தியில ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய செலவை காத்திருக்கும் போது அந்த உயர்த்துவார். வழிகளை கை கொள்ளும் போது கர்த்தர் என்ன பண்ணாங்க, உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு மகா கிருபையும் மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்லவரை சுமத்து தாழ்த்துகிறோம். கிருபை நலத்தை ஆண்டவரே வாக்குதத்தினால வரவும், எனவே வாக்குதத்தை கேட்கவும், இந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். பாராட்டு கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்ததே, கர்த்தர் உன்னை உயர்த்துவான் சொன்னது போல இந்த மதத்தினை கர்த்தர் உயர்வான இடங்களிலே கொண்டு போய் வைக்கும்படியாக நச்சரிக்கிறேன். அப்பா சுத்திரவாளுடைய மகிழ்வுள்ள பிரசனம் இறங்கும்படியாக நச்சரிக்கின்றவே. அப்பா நீ ஆளுகை செய்ய
எல்லா பிள்ளைகளும் உயர்த்து காத்திருக்கிற பிள்ளைகளை உயர்த்து வேலை செய்கிறே வசனத்தை கை கொள்கிற பிள்ளைகள் உங்கள் வழிகளை கை கொள்கிற பிள்ளைகளை உயர்த்து வேலை செய்கிறேன் என் பிள்ளைகள் அண்டவரே அப்பா சொல்ல வயதை கொண்டு உமக்கு காத்திருக்க அனைவரும் பணம் அந்த ஒரு பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிங்க இதை கிருபைக்குள்ள முடிக்கொள்ளுங்க எனவே அப்பா சுந்தரமான திரைப்பட்ட பிள்ளைகளையும் கற்று ஆசீர்வதிங்க அப்பா அந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறி எல்லா தட்டைகள் கற்று உடைப்பு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் மூலத்தினாலே ஆமென். உலகத்தில் சொல்வோம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி உள்ளமே பிரதாபத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவஸ்தையில் சகல பலனுமாகவே ஆமென். பிதாவாகிய உம்முடைய அன்புக்குமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கரைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு பரிசுத்தமானவர்களும் மீண்டும் மீண்டும் கர்த்தரை வருகை மட்டுமே நிறுத்தப்படாக ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. God bless you.